பூனை வாங்கணும்னு ஐடியா பண்ணி 3 வருஷம் கழித்து நாய்ப்படாத பாடுபட்டு ஒரு பூனை வாங்கியாச்சு கைஸ். பூனை வாங்குறது பிரச்சனை இல்லை, அந்த பூனை வாங்கினதுலேருந்து தூங்கிக்கிட்டே இருக்குது. சரி ரைட்டு, பூனை வாங்கிட்டோமே, அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசித்தோம். அப்புறம் யோசிக்கையில் கடைக்கார்ட்டே கேட்டேன். இந்த பூனை 3 கோட்டா பெர்ஷியன் கேட்டான், 3 கோட்டு இருக்கான், அது இல்லாமல் இது ஃபீமேல் பூனையா. அதனால் கடைக்காரர் சஜஸ்ட் பண்ணார், இது 3 கோட்டு தேவின்னு பேர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு தோணுச்சு, சரி 3 கோட்டு தேவி ரெண்டையும் சேர்த்து 3ன்னா 3 தேவி, மூதேவின்னு பேர் வச்சுட்டோம். மூதேவி நல்லா படுத்து தூங்குது, வந்ததுலேருந்து பேரும் அதுக்கும் சூட்டபுள் ஆகிடுச்சு காய்ஸ். பாருங்கள், மூதேவி பறக்குது பாருங்கள். மூதேவிங்கிற பேர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது பேர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மூதேவிக்கு ஒரு பாய் சொல்லிடுங்க எல்லோரும். மூதேவி இன்றைக்கி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துருச்சு. மூதேவி ஜாலியாக என்ஜாய் பண்ணுது. இந்த மூதேவிக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறது இந்த மூதேவி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் காய்ஸ். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்